ஹாய் மக்களே, காலையில் மிஷினில் வந்து துணியெல்லாம் துவைக்க போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதை எடுத்து ட்ரையரில் போட்டுட்டு அப்படியே வெளியே லைட்டாக அந்த கயரில் வந்து உணர போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, அக்கா துணி துவைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமா, காய போடுறது இவ்வளோ கஷ்டமா? நாங்கள் வந்து அந்த ஏரியாலாம் நாங்கள் என்னமோ நினச்சோம், ஆனால் அங்கேயும் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்ட்ரகிள்ஸுன்னு சொல்ல முடியாது. ஸோ மழை நேரம் இப்படி தான் இருக்கும். அப்படியே வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் காய போட்டிருக்கேன் பாருங்கள், கட்டிலுக்கு மேலே, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா கடைக்கு கிளம்பிட்டாங்க. நடந்தே தான் போனேன். இன்னைக்கு வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணலை. நைட்டிக்கு மேலே ஒரு டிஷர்ட் இதோட தான் கடைக்கு போனேன். எதுக்காகனா இன்னைக்கு ஃபுல்லாக கடையை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா திங்ஸுமே அந்த ட்ரேயில் வச்சுருந்தேன், அந்த ரேக்கில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, எல்லா திங்ஸையுமே எடுத்து மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அதை வச்சு ஃபுல்லாக அந்த டேபிள் எல்லாமே தொடச்சிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணேங்க. இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போகலை, கடையை க்ளீன் பண்ணணும். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், க்ளீன் பண்ணுற மூடே இருக்காது. அது என்னமோ க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலே இந்த நைட்டி போட்டால் தான் நமக்கு அந்த க்ளீன் பண்ணுற ஒரு தாட்டே வருது. ஸோ அதனால நைட்டியும் டிஷர்ட்டோட போயிட்டேன். எல்லாரும் கேட்டாங்க என்ன மஃப்டியில் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நமக்கு வேலை அப்படி இருக்குது, அதனால அப்படியே வந்துட்டேன். எல்லாம் க்ளீனாக தொடச்சிட்டு பாக்கெட்டு டீ பவுடர் எல்லாமே ஒன்று ஒன்றா டஸ்ட்டு தட்டி அதை வந்து க்ளீனாக அடுக்கிட்டேன். நான் கடையை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பூர்லேருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வந்திருந்தாங்க. அக்கா உங்களை பார்க்குறக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் நம்மளை பார்க்க வரும்போது இப்போல்லாம் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டே வராங்க. எனக்கு அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறது அப்படின்னு தெரியலை. ஸோ இருந்தாலும் உங்கள் எல்லாருடைய ஒரு லவ்வுக்கு வந்து நான் எப்போதுமே அடிமை. இப்போ ஓவரால் எல்லா திங்ஸையுமே அடுக்கி வச்சுட்டேன். அப்படியே கடையை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு 3 மணி வரைக்கும் கடையில் இருந்தேங்க. சரி ஏதாவது ஒன்று பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். கடையை திறந்து வச்சு தானே க்ளீன் பண்ணேன், ஒரு பிஸ்னஸுமே ஆகலை, போனி கூட ஆகலை. சரி பரவாயில்ல, நம்ம வந்த வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கடையை அடைச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கெஸ்ட்டு டூரிஸ்ட் அப்படின்னு யாருமே வரலங்க, ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க, அவ்வளோதான். தேங்க்யூ.